எல்லாருக்கும் பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல்லேருந்து என்னுடைய அன்பான வணக்கங்களை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழை இலையில் மீன் வறுக்க போகிறோம். அதுக்காக தான் நான் ரெடி ஆகிட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா ஷார்ட் கூட நான் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். பார்த்திங்கன்னா மிளகாவை நம்ம கொதிக்கிற வெந்நியில் நான் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் புளி சேர்த்துருக்கேன் அதில். இப்போ இங்கே பூண்டு, இவங்க தான் நமக்கு மெயினான ஆள். பூண்டு, கல்லுப்பு, மஞ்சள் தூள், இதை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் தான் நாம் இந்த வாழை இலையில் இந்த மீனை பொரிக்க போகிறோம். அதுக்கு தேவையான மீன் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளமீன் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நான் கழுவிட்டேன், வீடியோ சின்னதாக போடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா விளமீனோட பீஸு, தலையும் வாலும் குழம்புக்கு எடுத்துட்டேன். இது கொடுவா மீன் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு 5 பீஸ் கொடுவா மீனோட பீஸும் மீதி விளமீனும் எடுத்து வறுக்கிறதுக்காக இலையில் வச்சு வறுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா விளமீனோட தலை, வால், அப்புறம் கொடுவா மீன் எல்லாத்தையும் நம்ம குழம்புக்கு வச்சுருக்கோம். நான் இன்னும் இதை எப்படி குழம்பு வைக்கணும் அப்படின்றத நான் இன்னும் முடிவு பண்ணலை. இது அப்புறமா நம்ம 1 by 1 பார்க்கலாம். வீடியோக்களை நீங்கள் தவறாமல் பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நாம் அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, பூண்டு எடுத்துருக்கேன். மீனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு இது பத்தாத மாதிரி தான் தெரியுது, இருந்தாலும் இது போதும். ஏன்னா குழந்தைகள் சாப்பிட்றதுனால நிறைய வேண்டாம். மஞ்சத்தூள், உப்பு, காஞ்ச மிளகாய், புளி. இப்போ நாம் பூண்டு எடுத்துக்கிறோம். இதில் நம்ம வெங்காயம் எதுவுமே நம்ம போட போகிறதில்ல. கீழே விழுந்த பூண்டை எப்போவுமே கழுவி யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா கல்லுப்பு. அதுங்க நல்லா 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஏன்னா மீன் நிறைய இருக்குது. பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். பார்த்திங்க இல்லையா, ஒரு மிக்ஸி ஜார், சின்ன ஜாரில் பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு. இப்போ நாம் இந்த புளியில் கொஞ்சமாக, சும்மா கொஞ்சம் போதும் நமக்கு, அதை எடுத்து அதில் போட்டுக்கிறோம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குது, சூடாக தான் இருக்குது. மிளகாய் இது நல்லா வெந்து நமக்கு இருக்கிறதுனால நமக்கு பச்சை வாசனை கண்டிப்பாக வராது. மீன் ரொம்ப நல்ல, ஏன்னா வாழை இலையில் போய் அது வாழை இலை ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தான் மீன் நமக்கு ஹீட் ஆகும். அதனால தான் நம்ம இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்க, நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு எனக்கு தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சமையல் எல்லாமே எனக்கு மோஸ்ட்லி நான் பெருமையாக சொல்கிறதில்ல, நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்கும், விரும்பி தான் சாப்பிட்றாங்க. ஒரு சில சின்ன சின்ன தவறுகள் நமக்கு இருக்கிறது சகஜமான விஷயங்கள். எங்களுடைய குழந்தைகள் அந்த அளவுக்கு ரொம்ப வாலான குழந்தைகள். நாம் அதுக்கு தேவையான ஒரு 2-3 ஸ்பூன் வாட்டர் கொடுத்துக்கலாம். போதும் நினைக்கிறேன். இப்போ இதை நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். இது ஒரு பைண்டிங்காக தான் நம்ம இதை போடுறோம். நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இதில் நாம் முட்டை 2 முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்துக்கிறோம். இதை நல்லா நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இதை இப்போ இதில் நாம் இந்த மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகாய் பேஸ்ட்டை நம்ம உப்பு, மஞ்சள் தூள், அப்புறம் வேக வச்ச மிளகாய், இந்த பேஸ்ட்டை நாம் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி நல்லா கரைக்கணும். இதை இந்த கையிலே எடுத்துக்கிறேன். ஸ்பூனில் எடுக்கும்போது நமக்கு டைம் தான் நிறைய விரயமாகும். நம்ம எப்போவுமே இதை அரைக்கும்போது தண்ணி கம்மியாக வச்சு நம்ம அரைச்சிக்கிறது தான் நமக்கு நல்லது. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா இது கொஞ்சம், ஏன்னா வாழை இலையில் நம்ம பண்ணுறதுனால இதை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு ப்ராசஸ் ஆகிடும் நமக்கு.
மிளகாத்தூள் வந்து நான் இதில் கொஞ்சம் கம்மியாக தான் மிளகாய் ஆட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா குழந்தைகள் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் குழந்தைகளுக்காக பண்ணுறோம் நம்ம. அப்போ குழந்தைகள் சாப்பிடும்போது காரம் கம்மியாக இருக்கணும் இல்லையா? அப்போ தான் அவங்க இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா நம்ம மிளகாய் ஆட் பண்ணிட்டோம். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கரைச்சிக்கப்போம். எனக்கு கொஞ்சம் தண்ணியை தான் இது எடுத்துருக்கேன். ஏன்னா நான் கொஞ்சம் தண்ணி நல்லா ஊற்றி வந்து அரைச்சிட்டு இதை பார்த்தீங்களா. இப்போ இதுக்காக வந்து நம்ம ஒரி பண்ண வேண்டிய வேலை, கொஞ்சம் தண்ணி கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வந்து இது நமக்கு ஃப்ரை ஆகி கிடச்சிரும். தண்ணி அதிகமாகும்போது ஃப்ரை ஆகக்கூடிய டைம் வந்து நமக்கு லேட் ஆகும். நம்ம ரொம்ப வந்து வாழை இலையில் பண்ணுறதுனால இது எவ்வளவு இதுவாக வரப்போகுது அப்படின்னு நீங்கள் தான் பார்க்கணும். இதை சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போ நாம் இதில் என்ன அடுத்தது ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டோன்னா இது வந்து கொஞ்சம் இறுகிடும், நமக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இப்போது இதில் நம்ம கொஞ்சம் கோகனட் ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கோகனட் ஆயில் வந்து நாம் ஊற்றிக்கலாம். சும்மா கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அப்போ தான் அந்த பேஸ்ட்டு போய் நமக்கு ஆயில் வந்து நமக்கு குக் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இதில் வந்து கோகனட் ஆயில் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பாருங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த தட்டை எடுத்து நம்ம கீழே வச்சுக்கலாம். நமக்கு இந்த வாழை இலையில் எவ்வளோ மீன் பிடிக்குமோ அதை மாத்திரம்தான் நான் உங்களுக்கு ஃப்ரை செய்து காமிக்க போகிறேன். இதுக்கு நாம் முதல்ல வந்து இந்த கொடுவா மீன் எடுத்துக்கலாம். அதாவது நமக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா வந்து இந்த பேஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் கட்டியாக கலக்கிட்டோம்னா நமக்கு நல்லா ஒழுகாமல் கிடைக்கும். நம்ம வந்து ஊற வைக்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரம் எல்லாம் போய் அதில் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான். உப்பு வந்து அதிகமாகவும் இல்லை, லிமிட்டாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் அது பார்த்துட்டேன், நான் இப்படி வச்சு பார்த்தேன், சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா எல்லா இடமும் படும்படியாக நல்லா இப்படி பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். ஏன்னா நம்ம தோசைக்கல் வந்து நமக்கு வந்து ரொம்ப பெருசாக நமக்கு இருக்காது இல்லையா? அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நாம் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொடுவா மீன் தான், நான் எனக்கு நல்ல ஷேப் நல்லாயிருக்கு, அதனால் கொடுவா மீன் தான் எடுத்துக்கிறேன். ஒரு 10 மீனுக்கான மசாலா தான், 10 துண்டுக்கான மசாலா தான் நம்ம இப்போ வந்து படுத்தி எடுத்துருப்போம். இப்போ நம்ம நடுவில் வந்து இந்த வெலை மீன் எடுத்து போட்டுக்கலாம். நடுவில் வைக்கிற இந்த வெலை மீன் வந்து இந்த தண்டோட பகுதி வந்து வெந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு வெந்து கிடைக்கும். இலை வந்து லீஃப் வந்து தீய ஆரம்பிச்சிடும். ஆனால் வந்து இது தண்டு பகுதி வந்து நமக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சு தீட்டிட்டு, அதாவது வந்து அதை வந்து வதட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இலையை வாழை இலையை. ஆனால் வதட்டும் போது நமக்கு அதனுடைய சத்துக்கள் வந்து போயிடும். நம்ம இப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா வாழை இலையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ரொம்ப அபரிமிதமான சத்துக்கள்லாம் வாழை இலையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
அதனால் இதை வந்து வாழை இலையில் நம்ம இந்த மீன் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது நமக்கு இன்னும் கூடுதலான சத்துக்கள் நமக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் கிடைக்கும். பார்த்தீங்க இல்லையா? இப்போ இவ்வளவு தான் நான் வந்து இப்போதைக்கு நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறது. பார்த்திங்கன்னா ஒரு 8 பீஸ் மீன் தான் நான் எடுத்துக்கிறேன். மீதி எல்லாத்தையும் நாம் இந்த பேஸ்ட்டை வந்து வச்சுட்டு மீதி அப்புறமா நான் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா உப்பு எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஏன்னா நீங்கள் பூண்டு வச்சு நீங்கள் இந்த மாதிரி மீன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருப்பீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் இதுவும் கொடுத்துடலாம். அதுவும் கோகனட் ஆயிலில் நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கோகனட் ஆயில் வந்து அந்த மசாலாவில் கொஞ்சம் ஊற்றிட்டு நீங்கள் அதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போவே எனக்கு கொஞ்சம் அது ப்ராப்ளமாக இருக்குது. பார்த்திங்க இல்லையா? இந்த மாதிரி நம்ம மூடி வச்சு நம்ம தோசைக்கல்லில் வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போ நாம் வந்து இதை வந்து ஒரு துணியோட இதில் தான் ஒரு புது துணி எடுத்து அதில் மஞ்சள் தடவி தான் நான் என்ன பண்ணுறேன், வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து கட்டியிருக்கேன். ஏன்னா நூலில் கட்டினா சீக்கிரமாக தீஞ்சு போயிடும், பிரிஞ்சிடும் அது. அதனால் இதை வந்து இந்த மாதிரி நான் கட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம முதல்ல வந்து இதில் வந்து ஆயில் ஊற்றிடுவோம். நம்ம மேலே வந்து மீனுக்கு ஆயில் கொடுத்துருக்கோம் உள்ளே. இப்போ நாம் இங்கே வந்து நம்ம ஆயில் ஊற்றிடுவோம். நிறைய ஆயில் ஊற்றிட்டோம் அப்படின்னா மீன் வந்து என்ன செய்யும்னா நமக்கு அது வந்து சரியாக வராது. பாருங்கள், இப்போ இதை எடுத்து நம்ம கொஞ்சம் இன்னும் ஒரு சின்னதாக நம்ம கட்டிகிட்டு இருக்கலாம். இதை பார்த்தீங்க இல்லையா? இப்போ இதை மாதிரி நம்ம வச்சு வேக வைக்க போகிறோம். இப்படி வேக வைக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நூல் போட்டு கட்டினீங்கன்னா கண்டிப்பாக நூல் வந்து வெந்ததுக்கு அப்புறமா நமக்கு வந்து திருப்பி போடுறது கஷ்டமாயிடும். அதுக்காக தான் நான் மஞ்சள் வந்து தடவி இருக்கேன், துணியில் தடவிட்டு தான் இதை கட்டி வச்சுருக்கேன். வாழை நார் வச்சு கட்டினாலுமே நமக்கு அது லேட்டு தான் ஆகும் நமக்கு வேகிறதுக்கு. பாருங்கள், இப்போ இது வேகட்டும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து நம்ம வேக நம்ம கொஞ்சம் திருப்பி கொடுத்துக்கணும். கொஞ்சம் நேரம் இது வந்து வேகட்டும். நல்லா வாழை இலையில் நம்ம செய்யக்கூடிய இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ருசியும் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து நமக்கு டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அப்படின்னு சொன்னால் டேஸ்ட்டு மாத்திரமானா சத்து வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். முட்டை, கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கோம். நம்ம பூண்டு வந்து ஸ்பெஷல் இதோடது. நீங்கள் இதே மாதிரி எனக்கு செஞ்சு சாப்பிடுங்க. உண்மையிலேயே வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. நான் கமெண்ட் பாக்ஸ் வந்து கரெக்டாக வந்து நான் ஆப்ரேட் பண்ணுறனாலும் எனக்கு தெரியல. நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு உங்களுடைய கருத்துக்கள் சரியான கருத்துக்களாக இருந்ததுன்னா நான் எடுத்துக்கிறேன். இல்லைன்னா அதுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு இதுவும் நான் கண்டிப்பாக நான் பதில் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு தெரியாத சின்ன டிப்ஸு உங்கள்கிட்ட இருந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியாத சின்ன விஷயம் என்கிட்ட இருந்து நம்ம பரிமாறிக்கலாம், அவ்வளவுதான். இப்போ தெரியாத நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க. நிறைய வந்து நிறைய பாய்ஸ் எல்லாம் வந்து ஹாஸ்டலில் தங்கிறதுக்கு பதிலாக ரூம் எடுத்து தங்குறாங்க. ஒரு 4 பேர் 5 பேர் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சமையல்கள் உதவியாக இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க. சவுதியிலேருந்து வாட்ஸ்அப் மூலமாக பண்ணியிருக்காங்க. அதே போல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஒர்க்கிங் லேடிஸ் மதர்ஸ் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. கருவாட்டு குழம்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கேரளா குழம்பு மாத்திரம் சிலவங்களுக்கு வந்து செட் ஆகும், சிலவங்களுக்கு செட் ஆகாது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய சமையல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் கமெண்ட் பாக்ஸில் வந்து இப்போ நானுமே அப்படி தானே பார்த்துட்டு போயிடுவேன். நான் கமெண்ட் பண்ணுறது லைக் பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம பண்ணுறது வந்து பப்ளிக்கில் போடுறோம், நம்ம யூடியூப்பில் போடுறதுனால நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. நமக்கு யூடியூப்கிட்ட இருந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா வருது. அதே போல் நல்லா ரெகுலராக நிறைய பேர் நம்மளுடைய வீடியோக்களை பார்க்குறாங்க. ஷார்ட்டையும் பாருங்கள். ஷார்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். பார்த்திங்களா, நம்ம ஊற்றி இருக்கக்கூடிய ஆயில் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே அழகாக வேகும் பாருங்கள். பார்த்திங்களா, பாருங்கள் நம்மளுடைய இந்த வாழை இலை மீன் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, இந்த எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம இங்கே வச்சோம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நம்ம நூல் கட்டியிருந்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இது வந்து நமக்கு நல்லா தோதாக கிடச்சிருக்காது. இன்னொன்று வந்து நம்ம கம்மியான மீனை வைக்கணும். நம்ம மீன் வந்து நிறைய வைக்கும்போது அது வேகிறதுக்கான பிளேஸ் நமக்கு இந்த தோசைக்கல் தான். அதனால் வந்து நம்ம ஒரு 5 பீஸ் வச்சுக்கலாம். இன்னும் அடுத்த டைம் நம்ம பண்ணும்போது இதை வந்து நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். நம்ம பாருங்கள், இப்போது
இப்போ நான் இதை எடுத்து வந்து பரிமாற போகிறேன். பரிமாறுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி, இது வந்து குடமிளகாய் உங்களுக்கு தெரியும், கேப்சிகம் சொல்லுவாங்க. நம்ம இதை அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு பாருங்கள், இதை எடுத்து இது மேலே வச்சிட போகிறோம். நம்ம இப்போ நாம் இதை வந்து எடுக்கணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால ஒரே கையில் நம்ம பிடிச்சி வந்து இதை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஏற்கனவே அது கொஞ்சம் இலை வந்து கொஞ்சம் பிஞ்சிடுச்சு நமக்கு, பார்த்தீங்க இல்லையா? நமக்கு கொஞ்சம் பிஞ்சு அதில் விழுந்துடுச்சு. அந்த பீஸை நம்ம எடுத்துக்கலாம். இங்கே காமி ரொம்ப சூடாக இருக்குது பாருங்கள். இது நமக்கு அதிலேருந்து பிஞ்சிடுச்சு. கொஞ்சம் லீஃப் வந்து நமக்கு தீஞ்சு போகும் பார்த்தீங்களா? அந்த இது வந்து தீஞ்சாலும் மீன் வந்து நமக்கு ரொம்ப இதுவாகாது, லீஃப் மாத்திரம்தான் நமக்கு வந்து தீஞ்சு போகும். இப்போ நாம் இதை இந்த லீஃபில் இருந்து, ஏன்னா வந்து நான் வந்து இந்த துணியோட அந்த இது கொடுத்ததுனால தான் நமக்கு ஓரளவுக்கு இது வந்து பிஞ்சு போகாமல் கிடைக்குது. இல்லைன்னா வேகாமல் கிடைக்கும் நமக்கு, பார்த்தீங்கன்னா. இப்போ நான் இதை வந்து இதை வச்சு கட் பண்ணி எடுத்துறேன். நான் சீசர் காணும், பார்த்தீங்கன்னா வந்துடும். இது என்ன நல்லா இதுவாகிடும். இல்லைன்னா அது பிஞ்சு வந்துடும். நமக்கு வந்து உள்ளே சூப்பராக வெந்திருக்கும். நமக்கு ரொம்ப வந்து ஃப்ரை மாதிரி வராது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம உள்ளேயும் நம்ம ஆயில் கொடுத்துருக்கோம். ரொம்ப நல்லாவே நமக்கு வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பார்த்தீங்களா? பாருங்கள். இப்போ நாம் இதை எடுத்து வச்சுக்க போகிறோம். அப்படியே வரேண்ணா அங்கே இதை நாம் எடுத்துடலாம். குழந்தைங்க இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து இது வந்து அவ்வளவு சாதாரணமான மீன் கிடையாது. ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்து சாப்பிட்டு பாருங்கப்பா. நீங்கள் எடுங்க பாருங்கள். நீங்கள் இதுலேருந்து எடுங்க, இதில் இந்த பிளேட்லேருந்து எடுங்க. அது வந்து நமக்கு இருக்கட்டும், டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். எடுங்க காரிஷ்வர் மேலே எடுங்க. சூடாக இருக்கும் பாருங்கள். கை வச்சு எடுங்க பார்க்கலாம். அதில் நீ கவனமாயிரு, உனக்கு நான் தரேன். அவன் சின்னவன் எடுக்கட்டும். இதில் இங்கே இருக்க காமி, இதில் காமி. இப்போது நான் எடுத்து காமிக்கிறேன். எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லணும். சரியா? எடுங்க, இப்படி காமிங்க, கை காமிங்க. நீங்கள் இப்போ உங்களுக்கு வாயில் தரேன் நான். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாரு. எம்மியாக இருக்கா? செம்ம சூப்பராக இருக்கா? இப்போது நம்ம நார்மலாக பண்ணுறதை விட இது எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சத்தான சூப்பரான ஒரு வாழை இலை மீன் ஃப்ரை தான் நாம் வந்து செஞ்சு வச்சுருக்கோம். இதே போல் நீங்களும் வந்து ஒரு வித்தியாசமான சமையலோட நீங்களும் என்னை வந்து இது பண்ணுங்கள். நாங்கள் இது மாதிரி வித்தியாசமாக சமைச்சிருக்கோம் அப்படின்னு நீங்களும் எனக்கு வீடியோ போடுங்க. இதனுடைய கருத்துக்களை வந்து எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.
வாழை இலை வந்து நல்லா வெந்து போனதுக்கப்புறம் பயப்படக்கூடாது. ஏன்னா நல்லா அது வெந்துடணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு மீன் வந்து உள்ளே வந்து வேகும். வெந்துடும். ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் கஷ்டப்படும் நமக்கு. ஓகேவா வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.